தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ நினைக்கலாமா? வாழ்வை சுமையென நினைத்து தாயின் கனவை மறக்கலாமா? ஒரு நிமிஷம் நான் வந்து சூப்பர் சிங்கர் எதுவும் மாரி கீரி நிகழ்ச்சிக்குள்ள வந்துட்டோமா? அப்படின்னு சொல்லி நெனச்சுட்டேன். ஏன்னா, அண்ணன் அவர் பாட்டுக்கு பாட ஆரம்பிச்சுட்டாரு. தம்பிகளும் உட்காந்து கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ணன் எதுக்காக பாடுனாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர் தோல்விகள். தொடர்ந்து வந்து சீமான் அவர்கள் வந்து கூட்டணியே அமைக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் வந்து சீமான் அண்ணன் மேல இருக்கு. அந்த விமர்சனத்துக்கெல்லாம் இந்த பாடல் மூலமாக பதில் குடுத்தாரு. தம்பிகள வந்து அது உத்வேகப்படுத்தும் அப்படின்றதுக்காகவும் ஒரு பாடிய பாடல் தான் இது. சமூக ஊடகங்கள்ல அந்த பாட்டு வந்து பலராலும் பகிரப்பட்டு வருகிறது. நெறைய பேர் வந்து எதிர்க்கட்சியில இருக்கிறவன், நம்மளுடைய கருத்து முரண் இருக்கிறவன்லாம் எடுத்து அத ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான் ஒரு பக்கம். இது எல்லாத்தையும் தாண்டி கூட்டணிக்குள்ள வந்து அண்ணன் சீமான் வந்து இந்த தடவையும் போலயே அப்படின்னு வந்து ஒரு சில தம்பிகளுக்கு வந்து வருத்தம் இருக்கலாம். அத வெளியில காட்டிக்கொள்ளாம கூட அவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு இத நான் எப்படி பார்க்குறேன்? இந்த கூட்டணியில வந்து இந்த தடவையும் கூட்டணி இல்ல அப்படின்னு சொல்லி சீமான் அண்ணன் சொன்னதுக்கு என்ன காரணமா இருக்கும்? இப்படி கூட்டணி இல்லாம இருப்பது சரியா? இவ்வளோ நாட்கள் நம்ம 15 வருடங்கள் வந்து பயணப்பட்டுட்டோம். இதுக்கப்புறமும் நம்ம கூட்டணி இல்ல. ஏன்னா, அதிகாரம் மிகவும் வலிமையானதுங்கிறத அண்ணன் தொடர்ந்து பல இடங்கள்ல பதிவு பண்ணிட்டே இருந்திருக்காரு. அப்படி அதிகாரம் ரொம்ப வலிமையானது அப்படின்னா, அந்த அதிகாரத்தை நோக்கி தான நம்ம பயணம் இருக்கணும். நம்ம வந்து அந்த அதிகாரத்த நோக்கிய பயணத்தில வந்து நம்ம இல்லியே! நம்மகிட்ட அதிகாரம் இல்லியே! அதிகாரம்னு ஒண்ணு இருந்திருந்தா, ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வீடு புகுந்து அ அ அண்ணனுடைய காவலர வந்து அடிச்சு இழுத்துட்டு போகக்கூடிய ஒரு அவநிலை இருந்திருக்குமா? நான் என்ன கேட்கிறேன், அ ஒரு எதிர்க்கட்சியா இருக்கட்டுமே, ஒரு எதிர்க்கட்சியில இருக்கக்கூடிய கவுன்சிலர் வீட்ல இப்படி உள்ள புகுந்து அராஜகம் பண்ணி, அடிச்சு இழுத்துட்டு போயிற முடியுமா? ஒரு காவல்துறை அதிகாரினால. அப்ப ஒரு கவுன்சிலர் வீட்ல கூட அத செய்ய முடியாது. ஒரு காவல்துறை. இதுதான் நிதர்சனமான உண்மை. களத்தில் இருக்கக்கூடிய உண்மைய பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். ஒரு 3ஆம் பெரிய கட்சியினுடைய தலைவர் வீடென்றும் பாராமல், உள்ள புகுந்து காவலர அடிச்சு இழுத்துட்டு போறாங்க அப்டின்னா, நம்மகிட்ட அதிகாரம் இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு அப்பட்டமான உண்மை. அத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்ப நம்மளுடைய நகர்வுன்றது அதிகாரத்தை நோக்கி இருக்கணும். அந்த அதிகாரத்தை நோக்கிய நகர்வு வந்து அண்ணன் திருமாவளவன் மாரியும் ஆயிடக்கூடாது. ஒட்டுமொத்த கட்சியையும் கொண்டு போய் 2 சீட்டுக்கு அடமானம் வச்சுட்டு அண்ணன் இருக்கார்ல திமுகவோட, அந்த மாரியும் நான் சொல்லல. ஆனா கூட்டணியே அமைக்காம எப்படி? இவ்வளோ நாட்கள் பயணப்பட்டுட்டோம். சரி, நம்ம யார் கூட்டணிக்கும் வேணாம். நம்ம போய் அதிமுகவோட, பாஜகவோட சேர வேணாம். நம்ம போய் விஜயோட சேர வேணாம். ஆனா நம்ம கூட்டணி அமைச்சுக்கிட்டா என்ன? நம்ம தலைமையில ஏன் ஒரு கூட்டணி அமைக்கக்கூடாதுங்கிற கேள்வியெல்லாம் எனக்குள்ள எழுந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா, கூட்டணி வைக்கிறதுல ஒண்ணும் தவறில்லைன்னும் தோணுச்சு. ஆனா, கூட்டணி வைக்கக்கூடிய நபர்கள் யாருங்கிற அந்த ஒரு கேள்வியும் இருக்கு. விஜய் நம்ம சீமான் அண்ணனுக்கு வந்து கூட்டணி வைக்கக்கூடாதுன்னுலாம் இல்ல. ஆனா, யார் கூட வைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த பார்க்கும்போது, விஜயோட வைக்கணும் அப்படின்னு சீமான் அண்ணன் வந்து ரொம்ப விருப்பப்பட்டார். விஜய் அவர்கள் வந்து ஒரு தமிழ் தேசிய பாதையில் பயணிப்பதற்காக வருவார். அவரோடு நம்ம பயணிக்கலாம் அப்படின்லாம் வந்து அண்ணன் அவர்கள் வந்து யோசிச்சு வச்சிருந்தாரு. ஆனா, விஜய் எப்போ வந்து திராவிடமும், தமிழ் தேசியமும் இந்த நாட்டின் இரு கண்கள் அப்படின்னு சொன்னாரோ, அப்ப அண்ணன் சொன்னாரு, "ஒண்ணு ரோட்டுக்கு அந்த பக்கம் நில்லு. இல்ல ரோட்டுக்கு இந்த பக்கம் நில்லு. நடுவுல நின்னேன்னா லாரி இடிச்சு செத்து போயிருவ" அப்படின்ட்டாரு. ஏன்னா, அது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமா இருந்துச்சு. சீமான் அண்ணனுக்கு விஜய் திராவிடத்தை தழுவியது. பெரியாரை வந்து கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டது. இதெல்லாம் அண்ணன் சீமான் அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக இருந்தது. ஐயோ! விஜய் அவர்களோடு நம்ம கூட்டணி அமைக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு யோசனையில் இருந்தபொழுது, விஜய் வந்து நம் கொள்கைக்கு நேர் எதிரான ஒரு திராவிட சித்தாந்தத்தையே பேசுறாரே! அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்து சீமான் அண்ணனுக்கு இருந்தது. ஆகையால் விஜயோடும் கூட்டணி வைக்க முடியாது என்ற ஒரு நிலை ஏற்பட்டது. அப்ப இன்னும் எத்தன நாளைக்கு இந்த கூட்டணிலாம் இல்லாம நம்ம பயணிக்க போறோம்? அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம வந்தது அவர் தெளிவா இருக்காரு. சீமான் அண்ணன் வந்து அவர்ட்ட இந்த கூட்டணி வைக்கல, இது எல்லாத்தையும் விமர்சனங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாரி விமர்சனங்கள் வைக்கலாம். அது எல்லாத்தையும் கடந்து அந்த மனுஷன் ரொம்ப தெளிவா இருக்காரு. எந்த அளவுக்கு தெளிவா இருக்காருன்னா, நம்ம வந்திருக்கிறது வந்து அரசியல் மாற்றத்துக்காக இல்ல. அடிப்படை மாற்றத்திற்காக.
எந்த இடத்துலயுமே நம்ம வந்து சமரசம் செய்ய முடியாது. அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல அவர் நிக்கிறத பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சீமான் தம்பிகளும் இத நெனச்சு பெருமைப்படணும். வருத்தப்படக்கூடாது. ஐயோ! நம்ம அண்ணன் வந்து கூட்டணி வைக்கலையே! நம்ம வந்து என்னைக்கு வந்து அதிகாரத்த ருசிக்கிறது? ஆகட்டும். இன்னும் 5 ஆண்டு ஆகட்டும், 10 ஆண்டு ஆகட்டும். நிலை மாறும், காட்சிகள் மாறும். கண்டிப்பாக மக்கள் ஆதரவு கூடும். அ நம்மளையும் மக்கள் அதிக அளவில் ஆதரிக்கக்கூடிய நாள் வரும். அன்று வரும்போது சீமான் அவர்கள் வந்து கண்டிப்பாக அதிகாரத்தை நோக்கி நகர்வாருங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து இல்ல. நெறைய பேர் சொல்றது என்னன்னா, ஒரு எம்.எல்.ஏ கூட நம்மகிட்ட இல்லையே! கூட்டணி வச்சா ஒரு 4, 5 எம்.எல்.ஏவாவது நமக்கு கெடப்பாங்களே! அத வச்சு நம்ம சட்டசபையில குரல் குடுக்கலாமே! ஒரு உண்மைய சொல்லவா? 4, 5 எம்.எல்.ஏக்கள்லாம் சேர்ந்து சட்டசபையில ஒண்ணும் பண்ணிட முடியாது. 4, 5 எம்.எல்.ஏ இருந்தா போய் குரல் குடுக்கலாம். அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து சும்மா. ஒரு 4, 5 எம்.எல்.ஏ வச்சுக்கிட்டுலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. வேட்டிய உருகி வெளியில அனுப்பிச்சுருவாய்ங்க. அப்ப அதிகாரம் அப்படிங்கிறது வந்து ஒரு 1 சீட்டு, 2 சீட்டு ஜெயிக்கிறது வந்து அதிகாரம் இல்ல. மொத்த அதிகாரத்தையும் கைப்பற்றுவது தான் அதிகாரம். மெஜாரிட்டி ஆஃப் சீட்ஸ வின் பண்ணி, அ கோட்டையிலே ஆட்சி அமைக்கக்கூடியது தான் உண்மையான அதிகாரம்ங்கிறதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அப்ப ஒரு அ அ தான் கொண்ட கொள்கையில் பாதை மாறாத தலைவன், அ கொஞ்சம் கூட பிசிறளவு கூட சமரசம் இல்லாத தலைவன், அ சீமான் அவர்கள் அப்படிங்கிறதுல வந்து உண்மையிலேயே சீமான் தம்பிகள் பெருமப்பட வேண்டியது உண்மையிலேயே பெருமைப்படணும். அண்ணனுக்கு வந்து நீங்க முன்னால் குடுத்த ஆதரவை விட அதிகபட்சமான ஆதரவை குடுக்க வேண்டிய நேரம் இது. வரக்கூடிய தேர்தல்ல நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டி அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு ஞாபகத்துல வந்துட்டு போனதெல்லாம், நெறைய கட்சிகள் கூட்டணி வைத்து, அதாவது 1966லிருந்து 2025 வரை கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலத்துல காணாமல் போன கட்சிகள்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு 50 கட்சி இருக்கும் தமிழ்நாட்ல. காணாமலே போயிடுச்சு. அந்த கட்சிகள்லாம் லெட்டர் பேட் கட்சிகளா கூட இல்ல. அவ்ளோ கட்சிகள் வந்து இருந்திருக்கு. ஒரு பெரிய ஒரு தொகுப்பு. ஒரு 1966லேருந்து டிஎம்கே, ஏடிஎம்கே, காங்கிரஸு, பிஜேபியோடலாம் கூட்டணி வைத்த கட்சிகள், பல கட்சிகள் இன்னைக்கு இல்ல. காணாமல் போன கட்சிகள் அவ்ளோ இருக்கு. அதே மாதிரி நம்மளும் காணாமல் போய்விடுவோம் கூட்டணி வைத்து விட்டால். அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவு அண்ணன் சீமான் அவர்களிடம் இருப்பது பாராட்டுதலுக்குரியது. சீமான் அவர்கள் கூட்டணி வைக்காமல் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதை பற்றிய உங்கள் கருத்து வரவேற்கப்படுகிறது. ஆ அவரு அவருடைய நிலைப்பாடு சரியா? தவறா? என்பதை வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து காலியா தான் இருக்கும். மறக்காம எல்லாரும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் பார்த்து உங்க அனைவருக்கும் ஆ பதில் சொல்ல காத்துக் கொண்டிருக்கிறேன். ஆ கூட்டணி வைக்கலாம். என்ன பொறுத்தளவுக்கு சீமான் அண்ணன் கூட்டணி வைக்கலாம் தவறில்ல. ஆனால் அந்த கூட்டணி சீமான் அவர்களுடைய தலைமையில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. யாருடனும் போய் சீமான் அவர்கள் கூட்டணி வைப்பதில எனக்கு உடன்பாடு இல்ல. இது தம்பிகள் நீங்க உடன்படுறீங்களா இல்லையாங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு காணொளி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.